குறைஞ்சது ஒரு 5 கோடி பேர்கிட்ட போக முடியாதா என்று திட்டமிடுறாங்க. ஏன்னா இதை வாங்குவதற்கு அவங்களுக்கு நிறையா நாடுகளில் அவங்க முயற்சி எடுக்கிறார் எலான் மஸ்க்கு. இது வரைக்குமே 52 நாடுகளை முயற்சி எடுத்தாச்சு அவங்க. 52 நாடுகளில் இது வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அப்படி மெகா சைஸில் ஆரம்பிக்கும்போது இந்தியா போன்ற நாடுகளில் இதை கொஞ்சம் ஆரம்பித்தா பின்னாடி பண்ணிடலாம் என்ற தன்மையில் தான் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க நோக்கம் பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து அவர்களுக்கு மற்ற துறைகளை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும்போது அவங்க அதை விட மாட்டாங்க. முதலாளித்துவம் விடாது. அவர்கள் கையில் எல்லாத்தையும் கொண்டு போய் நாம ஏன் ஒப்படைக்கணுன்றாங்க. அந்நிய தேசம் வந்து நம்ம நாட்டின் மீது எல்லா விதமான விஷயங்களையும் அவர்கள் அப்சர்வ் செய்வதற்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? டிஃபென்ஸுக்கும் ஐஎஸ்ஆர்ஓக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெக்ட்ரமை நாமே எலான் மஸ்க்கு கொடுக்கணும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அரசு இதுக்கு பதில் சொல்லட்டும். அரசு தானே இதுக்கு பதில் சொல்லணும். ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ண போகிறது அவங்க தான். அவங்க அலாட் பண்ண முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாங்களா? நாங்கள் எடுத்திருக்கோம் சேஃப்டி மெஷர்னு சொல்லிவிட்டு சர்வீஸ் கொடுக்கட்டுமே. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே. எதுவும் இல்லாத பொழுது பூதாகரமாக தானே